நீங்க வச்சிருக்க பென் டிரைவ்ல உங்களுக்கு இந்த மாரி ஃபார்மட் சொல்லப்போது, ஃபார்மட் நீங்க பண்ணும்போது, இந்த மாரி தான் காட்டும். "தி டிஸ்க் இஸ் ரைட் புரொடெக்டட்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. நீங்க நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் சரியா இருக்கும். ஆனா நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தது உங்களுக்கு சரியா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ற அந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். எனக்கு எப்படி சரியானுச்சு, இது சரியாகுமா ஆகாதா, இல்ல இதுக்கு என்ன பண்றது, என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. சில பேருக்கு புது பென்ட்ரோல்ல இந்த ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு பழைய பென்ட்ரோல்ல ப்ராப்ளம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நீங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப காப்பி பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து காப்பி ஆகாது. அத வந்து உங்களால ரீட் பண்ணியும் பார்க்க முடியாது. அத நீங்க டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஃபார்மட் பண்ணலாம்னு நீங்க ட்ரை பண்ணும்போது, நீங்க ஃபார்மட்ட ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு யுவர் பென் டிரைவ் ரைட் புரொடெக்டட் அப்படின்னு காட்டும். ஸோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுடைய விண்டோஸ்ல ஸ்டார்ட் மெனுல சிஎம்டி அப்படின்னு கொடுத்து அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்து நீங்க கமாண்ட் ப்ரொபைட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஓபன் பண்ணது இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அதுல லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணது உங்களுடைய பென் டிரைவ் வந்து இதுல எத்தனை ஜிபி ஜிபி காட்டும். அதுக்கு நேரா இருக்கிற டிஸ்க் பாத்தீங்கன்னா இதுல டிஸ்க் 1 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கு. டிஸ்க் 0 வந்து உங்க ஆல்ரெடி இருக்கிற கம்ப்யூட்டர் டிஸ்கா தான் இருக்கும். ஸோ டிஸ்க் 1 டிஸ்க் 2 தான் உங்களுடைய பென் டிரைவா இருக்கும். அதை எத்தனை ஜிபின்னு காட்டுதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன பண்ணுங்க, செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பென் டிரைவ் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து அடுத்து செலக்ட் டிஸ்க் 1 அப்படின்னு கொடுத்தது யுவர் டிஸ்க் நோ பி செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஸோ இதுல என்ன பண்ணுங்க, டீடைல் டிஸ்க், அதாவது டீடைலுக்கு டிஇடிஏஐஎல் டீடைல் டிஸ்க்னு மட்டும் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல என்ன காட்டுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருக்கும். சில பேருக்கு ரீட் ஒன்லி அப்படின்னு கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தா இது எப்படி மாத்துறது, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஆர் ட்ரை பண்ணி இதுல ரெஜிடேட் அப்படின்னு சொல்லி இதுல போய் ஒரு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுல போய் நீங்க பண்ற ஸ்டெப்ஸ் வந்து வேஸ்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த பென்ட்ரைவ் மட்டும் இல்ல, எந்த பென்ட்ரைவுமே ஃபார்மேட் பண்ண முடியாது. நீங்க வச்சிருக்க இந்த பென்ட்ரைவே ஃபார்மேட் பண்ண முடியலன்னா தான் நீங்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க வச்சிருக்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட பென்ட்ரைவ், அதாவது இப்போ நீங்க செக் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய எந்த பென்ட்ரைவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ண முடியாம இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்றது வேஸ்ட். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஏத்த சொல்லியிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீகவரி டூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சில வீடியோஸ்ல. ரொம்ப ரேரா இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம், பழைய மெத்தட் வீடியோல. இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணது உங்களுக்கு உங்க டிஸ்க செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிட்டு ரீகவரி அப்படின்னு கொடுத்தா UFD ஆல் டேட்டா வில் பி டெஸ்டால்டு பேக்கப் இட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ ஓகே கொடுத்தாலும் உங்களுக்கு டிவைஸ் ஃபைல்னு தான் காட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க வந்து இதுல ரிகவரி பண்ண நினைக்கிறது வேஸ்ட். உங்களுக்கு டைம் வேஸ்ட், சாஃப்ட்வேர் வேஸ்ட். ஓகே, ஸோ இதுல நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து ஃபைல்டு தான் ஆகும். அதுக்கப்புறம் சில ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா, சில வீடியோ லேட்டஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல பாருங்க மினி டூல் பார்ட்டிசன் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்க போய் ட்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்க போட்டு இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு வந்து லைசன்ஸ் இல்ல கிராக் நீங்க எது போட்டாலும் சரி, ஸோ நீங்க போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசியில் உங்க டிஸ்க் இந்த மாதிரி காட்டும். இதுல நீங்க அவங்க வீடியோல காட்டுற மாதிரி ஃபார்மேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வீடியோல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்க டிஸ்க், அதாவது பென்ட்ரைவுக்கு யூஎஸ்பி டிஸ்க் வந்து ரீட் ஒன்லின்னு இருக்குது. பட் அவங்க வீடியோல பண்ணும்போது ரீட் ஒன்லி அப்படின்லாம் இருக்காது. ஸோ நீங்க ரீட் ஒன்லி அப்படின்னு இருந்தா நீங்க இந்த சாஃப்ட்வேர்ல ட்ரை பண்றது பெஸ்ட். ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ண ட்ரை பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு வராது. ஸோ நீங்க சாஃப்ட்வேர் ஏத்தி இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வரவே வராது. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த மினி பார்ட்டிசன் விசார்ட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் ஏத்தி நீங்க ட்ரை பண்றது வேஸ்ட். இதுக்கப்புறம் நான் ஒரு சில வீடியோ பார்த்து அது இந்த சாஃப்ட்வேர் தான் சொல்லித்தாங்க, ECUS பார்ட்டிசன் மாஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர். ஸோ இதுலயும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, கஷ்டப்பட்டு இந்த சாஃப்ட்வேர் தேடி இதுக்கு லைசன்ஸ் போட்டு நான் இது வந்து இப்போ உள்ள போய் பார்த்தேன். ஸோ உள்ள போனது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவங்க சொன்னபடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரைட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இதுல எனேபிள் டிசேபிள் ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல ஆட்டோமேட்டிக்கா என்னோட பென்ட்ரைவ் செலக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ரைட் ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த எனேபிள் டிசேபிள் அப்படிங்கறத கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுல என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, சிம்பிளா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து பிசிக்கலா டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ இதனால உங்க ரைட் ப்ரொடக்ஷன் நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2-3 எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ரைட் ப்ரொடக்ஷன் எடுக்க ட்ரை பண்றது சுத்தமா உங்களுக்கு டைம் வேஸ்ட். இதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு ரைட் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியாது. ஒரே ஒரு சிம்பிளானதா, நீங்க எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் போட்டு ரைட் ப்ரொடக்ஷன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி இதுல கரண்ட் ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ரிப் ரீட் ஒன்லி கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸை நீங்க சேஞ்ச் பண்ணிருக்கலாம். டிஸ்க் கிளியர் ரீட் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுத்தாலே டிஸ்க் அட்ரிபியூட் கிளியர் சக்சஸ்ஃபுல்லி இப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்மேட் பண்ற ஆப்ஷன்
வரல அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வீணா போச்சு. நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் எத்தனை சாஃப்ட்வேர் நீங்க போட்டாலும் உங்களுடைய பென்ட்ரைவ் நீங்க ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. வேஸ்ட். வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கிளைம் பண்ணி நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. புது பென்ட்ரைவ் வந்தா பழைய பென்ட்ரைவ் வந்தா தூக்கி போடுறதா ஒரு வழியே இல்ல. இதுல நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வான்ஸா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்ல போறேன். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் நீங்க அப்படியே தூக்கி போட்டா உங்களுக்கு எது பிரச்சனை வரும், முக்கியமான ஃபைல்ஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்குது இதை நான் அப்படியே தூக்கி போட முடியாது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றதை நீங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைலை டெலீட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்க் பார்ட் டிஸ்க் அதுக்கப்புறமால செலக்ட் டிஸ்க் இதெல்லாம் கொடுத்து டீடைல் டிஸ்க் இந்த இடத்துல நீங்க பாப்பீங்களா. சோ பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அட்ரிப் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ் வந்து எஸ்ன்னு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய ஃபைல் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்க் கொடுத்து செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கிளீன் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்க் பார்ட் ஆஸ் என்கவுண்டர் எரர்னு தான் வரும். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். சோ இந்த இடத்துல நீங்க வந்து அட்ரிப் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி டிஸ்க் நேம் பாத்தீங்கன்னா கரண்ட் ரீட் ஒன்லி ஸ்டேட்டஸ் எஸ்லே தான் இருக்கும். சோ இப்போ என்ன பண்ணுங்க நீங்க எக்ஸிட் கொடுத்துட்டு சோ கிளீன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பென் டிரைவை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபார்மேட் பண்ண சொல்லும். ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆகாது. ஓகேங்களா. சோ நான் ஃபார்மேட் பண்ண ட்ரை பண்றேன் ஃபார்மேட் ஆகல பாத்தீங்களா. சோ இதுக்கப்புறம் நீங்க இந்த பென் டிரைவ் ஓபன் பண்ண முடியாது. உள்ள போனா ஃபைல் இருக்காது. சோ உள்ள போறதுக்கே முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபைலை பார்க்க முடியாது. வேற வழி இல்ல. நீங்க உங்க ஃபைலை இதுல டெலீட் பண்ணணும். அது ஒண்ணுதான் வழி இருக்குது. வீடியோ பார்த்து சாஃப்ட்வேர் ஏத்தி நீங்க ட்ரை பண்றது சுத்தமா உங்களுக்கு டைம் வேஸ்ட், உங்களுக்கு டேட்டா வேஸ்ட். ஓகேங்களா. சோ புது பென் டிரைவ்னா உங்களுக்கு வாரண்டி தான் கிளைம் பண்ணிக்கோங்க. பழைய பென் டிரைவ்னா தூக்கி போட்டு புது பென் டிரைவ் வாங்கிக்கோங்க. ஃபைலை மட்டும் எரேஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய்ட்டு கிளீனுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்க ஃபைல் எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா. வேற ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள் இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.